அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல், பகிரங்கமாக சொல். கூலு கௌலன் சதீதா சொல், ஆட்சியாளருக்கு சொல், அதிகாரிகளுக்கு சொல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதர், ஒரு மூமின் இறந்த பிறகு அந்த ஜனாசா, அந்த மையத்தை குளிப்பாட்ட கடமைப்பற்றவர்கள் யார், அதுக்கு அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து கேட்டிருக்கிறீங்க. அதாவது ஷரியத் சட்டப்படி ஒருவர் இறந்து விட்டால் அந்த மையத்தை குளிப்பாட்டுவதற்கு யார் மிகவும் தகுதியானவர்? மன் அஹக்குன்னாஸ் பிஹஸ்லில் மையத் என்ற ஒரு செய்தியை மார்க்கறிஞர்கள் குறிப்பிடுவாங்க. அது குளிப்பாட்டுவதற்கு யார் மிகவும் தகுதியானவர் அல்லது கடமைப்பட்டவர் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, யார் குளிப்பாட்டணும்னு சொல்லி ஒருத்தங்க மூத்தாத்துக்கு முன்னாடி வசியத் செஞ்சுருக்காங்களோ, அப்படி யாரை வசியத் செஞ்சாங்களோ அவங்க குளிப்பாட்டணும். அதான் சட்டம். என்னுடைய ஜனாசாவை இவங்க தான் குளிப்பாட்டணும்னு சொந்தக்காரங்களையோ இல்லை யாரையோ ஒருத்தங்களை முன் வச்சு ஒருத்தங்க சொல்லி மூத்தானாங்கன்னா அவங்க தான் முற்படுத்தப்பட வேண்டும். முதன்மையாக அந்த வசியத்தை நிறைவேற்றப்பட வேண்டும். இது ஹலாலான ஆகுமானதான ஒரு வசியத்து. சரி, அப்படி வசியத்தெல்லாம் செய்யலை, அப்போ யார் கடமைப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக நெருங்கிய உறவு தான். தந்தைக்கு பிள்ளை, பிள்ளைக்கு தந்தை, அந்த மாதிரி. அதில் இப்போ ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு தந்தையும் உயிரோடு இருக்காங்க, பிள்ளையும் உயிரோடு இருக்காங்க. இப்போ யார் மையுகத்தம், இதில் யார் முற்படுத்தப்படுவா அப்படிங்கும்போது சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் இறந்து பிள்ளையும், அதாவது பருவம் வயதுள்ள திடகாத்திரமான பிள்ளையும் உயிரோடு இருக்காங்க, தந்தையும் உயிரோடு இருக்கும்போது ஆரோக்கியமான தந்தை உயிரோடு இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தந்தை முற்படுத்தப்படுவார். ஏன்னா ஒரு தந்தைக்கு மகன் மீது இருக்கக்கூடிய பிரியம் அதிகம். மகனுக்கு தந்தை மீது இருக்கக்கூடிய பிரியத்தை விடவும் தந்தைக்கு தான் மகன் மீதான பிரியம் அதிகம் என்ற அடிப்படையில் அதை இன்னும் ரொம்ப பக்குவமாகவும் ரொம்ப அதை முறைப்படி செய்வாங்கங்கிற அடிப்படையில் இப்படியெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இதெல்லாம் கட்டாயம் இல்லை, தந்தையோ மகனோ யார் வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி ஆக மொத்தம் ஒருத்தன் இறந்துட்டாங்கன்னா இறந்தவருடைய தந்தை, மகன், பேரன், உடன் பிறந்த சகோதரி, இது போன்ற ரொம்ப நெருக்கமானவங்க அதை செய்வது ஏற்றமானது, சரியானது, முறையானது அப்படிங்கிற மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க. சரி, இது கட்டாயமா அல்லது வலியுறுத்தப்பட்டதா? ஒன்று இருக்குது கட்டாயம், இன்னொன்று அடுத்த கட்டம் வலியுறுத்தப்பட்டது, வழிகாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னு சொன்னால் கட்டாயம் என்பது இல்லவே இல்லை. பொதுவாக எத்தனை விஷயத்தில் சரியத்தில் இவர்கள் தான் இந்த செயலை செய்யணும், இது கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். குடும்ப ரீதியில், தந்தை பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மாதிரி குளிப்பாட்டக்கூடிய விஷயம், இந்த வசலுல் மையத், இந்த ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய விஷயத்துலலாம் இந்த மாதிரி குரானிலேயோ ஹதீஸ்லேயோ ரசூலை வலியுறுத்தினாங்க, சட்டமாக சொன்னாங்க, அல்லது அதை ரொம்ப ஆர்வப்படுத்தி சொன்னாங்க அப்படிலாம் நம்ம செய்தி பார்க்க முடியாது. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நடைமுறை தான். ரசூல்லா காலத்தில் எப்படி இருந்தது, பொதுவாக அந்த குடும்பத்தார்கள் செய்வாங்க. ரசூல்லாவை சில முக்கிய சஹாபாக்கள், நெருங்கிய சஹாபாக்கள் ரசூல்லாவுக்கு செஞ்சாங்க. சஹாபாக்களுக்கு அதே போன்ற நெருங்கிய உறவில் இருப்பவர்களும் அல்லது நண்பர்களாக இருந்தவங்க செஞ்சாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பழக்க வழக்கம்தான். ஸோ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யார் அதை செய்யணுங்கிறது ஒரு புரிதலாக இருக்குமோ அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் புரிதலை தவிர, தெளிவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதில் அல்லாஹோ ரசூலோ வலியுறுத்தி இப்படி இவங்க செய்யணும் அவங்க செய்யணுங்கிற மற்ற விஷயத்தில் சொன்ன மாதிரி இதில் சொல்லலை. இதை பொதுப்படையாக விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில் தான் வசியத் செஞ்சால் அவங்கள முற்படுத்துங்க, தந்தை பிள்ளைகள் முற்படுத்தப்பட வேண்டும். பிறகு அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நெருங்கியவர்கள், நண்பர்கள் இல்லை உறவினர்கள், பிறகு நண்பர்கள் என்று சொல்லப்படுது. சரி, இப்போ ஷேக் உசைமீன், ஷேக் பிம்பாஸ் போன்ற பெரும் பெரும் ஸ்காலர்ஸ்டையும் அண்மை காலத்துக்கு முன்னாடி இருந்துட்டு போன இது போன்ற ஸ்காலர்ஸ்ட்டை கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த குடும்பத்தார்கள் பொறுப்பாளர்களாக ஆவார்களா அப்படின்னா, பொறுப்பாளர்களாக ஆக மாட்டாங்க. கட்டாயமாக அவங்க செய்ய வேண்டும் என்று பொறுப்பாளராக ஆக மாட்டாங்க. அதை செய்யக்கூடிய தகுதியான ஒருவர் அந்த பகுதியில் இருக்கிறாங்க, முன் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தாராளமாக செஞ்சுட்டு போகலாம், அவர்கள் மூலமாகவும் செய்யலாம் என்ற கருத்தையுமே இது போன்ற பெரும் ஸ்காலர்ஸும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இது விஷயத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வழிகாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒதுங்கி கொள்வது, செய்ய சங்கடப்படுவது, இதை ஒரு ஒரு தூரமான விஷயமாக கருதி சந்ததிகள், குடும்பத்தார்கள், நெருங்கியவர்கள் அதை செய்ய தவிர்ப்பார்கள் என்றால் இது தவறான ஒன்று. இப்படி தவிர்க்கப்படவில்லை. இது இஸ்லாமிய மரபுபடி இப்படி தவிர்க்கப்படவில்லை. அதனால் இது நமக்கானது கிடையாது, அதெல்லாம் நம்ம கிட்ட போக தேவையில்லை, அதுக்குன்னு ஆள் இருக்காங்க, காசு கொடுத்தா வருவாங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிள்ளை அல்லது அந்த கடமைப்பட்டவர்கள் ஒதுங்கி கொள்கிறார்கள். அது தன்னுடைய ஒரு கடமையே இல்லை போன்று நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இதுவும் இது நிச்சயமாக சரி செய்யப்பட வேண்டியது, இதுவுமே விமர்சிக்கப்பட வேண்டியது தான் சரியத்தின் பார்வையில். அதனால் அந்த மாதிரி ஒதுங்கவும் முடியாது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவும் முடியாது, நான் இதெல்லாம் தேவையற்றது அப்படிங்கிற கட்டத்துக்கும் போகக்கூடாது. இன்னொரு தரப்பில் இது செஞ்சே ஆகணும்
வெளியே வேறு யாரும் இது செய்கிறது ஏற்றமானது கிடையாது என்று சொல்கிற அளவிற்கான ஒரு விஷயமும் இல்லை. இதை நடுநிலையாக அணுக வேண்டும் என்பதே மார்க்கறிஞருடைய வழிகாட்டுதல். எனவே இதில் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு முடிவுரையாக இந்த விஷயத்தில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இதில் மிக மிக சிறந்தவர்கள் அந்த அந்த யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கக்கூடிய, வாழ்க்கையில் வாழும் பொழுது கடமைப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், தந்தை, அது போன்ற நெருங்கிய உறவினர்கள் அவர்கள் முன் வந்து செய்வதுதான் மிக 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 வழிகாட்டப்பட்ட ஒரு சிறந்த விஷயம். அதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த விஷயம். அப்படி இல்லாத சூழ்நிலைக்கு யார் இதை செய்கிறாங்களோ அவர்கள் மூலமாக செய்யலாம். அவர்கள் கூலி பெற்று செய்தாலும் தவறல்ல, அதன்படியும் அதை செய்யலாம். இருந்தாலும் இதில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு எல்லாருக்குமே இது ஒரு சுலபமான ஒன்று தான். இது ஒரு பெரிய ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை. நம்மளுமே தயாராக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மூத்தானா அவங்கள குளிப்பாட்டுறதுக்கான அந்த அடிப்படைகள், பேசிக் அடிப்படைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் தெரிந்து கொள்வதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது, அதற்கான பயிற்சிகளை கொடுப்பது, இது எல்லாமே சரியான விஷயந்தான். இதெல்லாம் வந்து எடுக்க வேண்டிய முயற்சியில் கையெடுக்க வேண்டிய ஒரு முயற்சி தான். அதுலேயுமே மாற்று கருத்தல்ல. பல இடங்களில் அந்த முயற்சிகள் கையெடுக்கப்பட்டிருக்கிறது, கையில் எடுத்திருக்கிறார்கள். பல ஊர்களில், பல பகுதிகளில், நம்ம தமிழகத்திலையுமே பார்க்குறோம். இன்னும் எங்கெல்லாம் இது இல்லையோ அதை பற்றியான ஒரு நல்ல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அதுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்படணும். அதே மாதிரி இதை மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலாக, நெருக்கடியானதாகவும் ஆக்கிக்கூடாது என்பதை தான் இது சம்மந்தப்பட்ட செய்திகள், சட்டங்களை படிக்கும்போது நம்மளுக்கு கிடைத்த தகவல்.